நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. ஓகே. என்னாச்சு கார்த்திக்? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல கார் வந்துடும் ராஜி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். பயப்படாத ராஜி, உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எதுக்கும் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி பாரு. நான் பண்ணிட்டேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஃபோன் பண்ணது யாரு? மாமா. கரெக்டா அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு. அப்பாவுக்கு திரும்ப நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம், நீ கிளம்பி வான்னு சொன்னாரு. என்ன கார்த்திக் யோசிக்கிற? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னமோ உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் தோணுது. எப்படி சொல்ற? இல்ல ராஜி, எனக்கு தோணுது. என்ன வர வைக்கிறதுக்காக டிராமா பண்றாங்கன்னு சொல்ல வரியா? இல்ல ராஜி, டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ ஒன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுதுகிட்டு ஃபோன் பண்றாங்க, நீ என்னடானா அவங்களே சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்க? கோவப்படாத ராஜி, நான் உங்க வீட்டு ஆளுங்களை தப்பா சொல்லணுன்றதுக்காக சொல்ல, நீ பயப்படாம இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் கார்த்திக். ஏய் லூசு, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். பயப்படாத, நானும் உன் கூட வரேன். நீயும் வரியா? ஆமா, நான் வராம? வேணாம் கார்த்திக், பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனையாவும்? ஊரே நம்மளாலதான் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நாம போய் நின்னோம்னா அவங்களோட மொத்த கோமும் நம்ம மேல திரும்பிடும். அதே பிரச்சனை உனக்கும் இருக்குல்ல? நான் அவங்க வீட்டு பொண்ணு கார்த்திக், என்ன அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வேற ஆளு, என் மனசை மாத்தினேன்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து ஊ மேலதான் கோவப்படுவாங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், இந்த ராத்திரில உன்னை தனியா அனுப்ப முடியாது. அதே மாதிரி உன் ஆளுங்களை நம்பியும் என்னால் தனியா அனுப்ப முடியாது. சொன்ன புரிஞ்சுக்கோ கார்த்திக், ப்ளீஸ். கண்டிப்பா உன்னை என்னால தனியா அனுப்ப முடியாது ராஜி. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை வெட்டி போட்டுருவாங்க கார்த்திக். உங்க அப்பாக்கு எதுனா ஒண்ணுனா காலம் பூரா நம்மளும் கண்ணீரோட தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு உங்க ஆளுங்க கையால வெட்டு போறது ஓகே தான். இங்க பாரு ராஜி, நல்லதோ கெட்டதோ நம்ம 2 பேருக்கு சேர்ந்தே நடக்கட்டும். என் உயிரே போனாலும் நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்னா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருன்னா அவர் குணமாய் வர வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் வெளில தவம் கிடப்போம். இதை தாண்டி வேற எதுவும் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. என்ன ராஜி? எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது கார்த்திக். ஒன்னும் ஆகாது ராஜி. எங்க அப்பா 100 வருஷம் இருக்கணும். அவரு உன் கூட நல்லா பழகணும். நீ எவ்வளவு நல்லவன்னு தெரிஞ்சுக்கணும். அவரோட பொண்ணு ஒரு தப்பான பையனை தேர்ந்தெடுக்கல, உலகத்திலே நல்ல பையனை தான் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கா அப்படிங்கறது அவருக்கு தெரியணும் கார்த்திக். நம்ம இந்த உலகம் பூரா தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு அவரு சந்தோஷப்படணும் கார்த்திக். நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழறத பாக்கணும். நம்ம மேல வெறுப்போடையும் கோவத்தோடையும் அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. நீ இப்ப எதுக்கு என்னென்னமோ நினைச்சு உன்னை குழப்பிக்கிற? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நானும் உங்க அப்பாவும் நிறைய சண்டை போட வேண்டியிருக்கு. நீ உன் புள்ளையோட பிள்ளைங்க எல்லாம் வந்து எங்க 2 பேருக்கு சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு. வா கிளம்பலாம். ஒருவேளை எங்க ஆளுங்க உன்கிட்ட கோவமா நடந்துகிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படி ஏதாவது அவங்க நடந்துக்கலாம் தான் நம்ம யோசிக்கணும். அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அது நியாயம்தான் அர்த்தம். அதான் உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதுன்னு சொல்றேன்ல. இப்ப நான் பயப்படுறது எங்க அப்பாவை நினைச்சு இல்ல, உன்னை நினைச்சு கார்த்திக். நீ என் கூட வரேன்னு சொன்னதும் எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனா உன்னை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். ஒன்றும் பயப்படாத, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி, நீ ரெடியாகு. ஹலோ, வண்டி வந்துருச்சா? ஓகே. ம்.
ஹலோ. டே விஷ்ணு, தூங்குறியா? இல்லடா, பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். சொல்றா. இல்லடா, நான் கோயில்பட்டி போயிட்டு இருக்கேன். என்னது? ஆமாண்டா, நானும் ராஜியும் கோயில்பட்டி போயிட்டு இருக்கோம். டேய், என்னடா திடீர்னு? டேய், ராஜியோட அப்பாக்கு அட்டாக்னு ஃபோன் வந்துச்சு. இப்பதானடா வந்துச்சு, அதுக்குள்ளேயா? டேய், ஹார்ட் அட்டாக்னா என்ன 4 நட்சத்திரம் பார்த்தா வரும்? சரிடா, நீ ராஜை மட்டும் அமுச்சு விட்டுருக்கலாம்ல. அது எப்படி அவளை தனியாக அனுப்ப முடியும்? டேய், லூசாடா நீ. அவனுக்கு ஏற்கனவே உன் மேல கொலவெறியில இருக்கானுங்க. இப்ப நீயே போய் தலையை கூத்துட்டு இருக்க. அப்படி யோசிச்சா ராஜி மேலே அவனுக்கு கோவமா தானே இருக்கணும். டேய், ராஜ் அவங்க வீட்டு பொண்ணுடா. அவங்க தப்பு பண்ணா மன்னிப்பாங்க. நீ தப்பு பண்ணா அவங்க வெட்டுவானுங்கடா. சரி, பார்த்துக்கலாம் விடு. வெட்டினப்புறம் என்ன பார்க்க போற? டேய், நீ சும்மா பீதியை கிளப்பிட்டு இருக்காதடா. சரி, நிஜமாவே அவருக்கு அட்டாக் தானே விசாரிச்சியா? அது எப்படா முடியும்? ராஜுவோட மாமா நடுராத்திரியில் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். மச்சான், எனக்கு என்னமோ அவருக்கு அட்டாக் வந்த மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ண போற மாதிரி தெரியுது. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் நான் போறேன்டா. டேய், ஏன்டா அடம் பிடிச்சிட்டு இருக்க? டேய், ராஜி என்னால் தனியாக அனுப்ப முடியாதுடா. மச்சான், நான் சொல்றது கேளு. இல்லை மச்சான், அது வந்து கோவத்தில் அவனுங்க அவளை எதனா பண்ணிட்டா. அப்போ உனக்கு அந்த டவுட் இருக்குல்ல? டவுட்டுன்னெலாம் ஒன்றும் இல்லை, பேப்பர்லலாம் படிக்கிறோம்ல. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? அப்பாவுக்கு அட்டாக்னு ராஜி அழுவுறா. அவகிட்ட போய் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னா அசிங்கமாக இருக்கும்டா. அதே மாதிரி தனியாக அவளை அங்கே அனுப்பி அவளுக்கு எதனா ஒன்றுனாலும் கஷ்டம்டா. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப யோசனையாக இருக்குடா. அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நானாச்சும் கூட வந்திருப்பேன். இல்லை மச்சான், நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா இப்படி சொல்ற? ஒருவேளை அவங்க எங்களை ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அப்படிலாம் எதுவுமே தோணலடா. டேய், ராஜியை தனியாக அனுப்ப முடியாது மச்சான், அவ்வளோதான். சார்கிட்ட சொல்லிவிடு. எத்தனை நாள் லீவுன்னு தெரியல, எதுக்கும் ஒரு வாரம் சொல்லி வை. ஓகேடா. சரிடா, பை. டேய், பார்த்துக்கூடா. நாங்கள் போயிட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரிடா, பாய். சொல்லு லக்ஷ்மி. என்னாச்சு ராஜி? இப்பதான் உன் மெசேஜ் பார்த்தேன். அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதான். இப்ப நீ எங்க இருக்க? நானும் கார்த்திக்கும் கார்ல ஊருக்கு போயிட்டு இருக்கோம். கார்த்தியுமா? ம். நான் வேணான்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன் லக்ஷ்மி. அவன் தான் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னை தனியா அனுப்ப அவன் யோசிக்கிறான். ஒன்னும் ப்ராப்ளம் வராதுல்ல? எங்க ஆளுங்க அவ்வளவு மோசம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, அப்படி இல்ல. எனக்கு புரியுது லக்ஷ்மி. சரி, அவனை கொஞ்சம் பாத்துக்கோ. ம். சரி, உன் அப்பாக்கு ஒன்னும் ஆயிருக்காது, பயப்படாம போயிட்டு வா. சரி லக்ஷ்மி. ராஜி, எல்லாம் நல்லபடியா நடந்தா கார்த்திகா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் உன்னோட பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும். நான் அதெல்லாம் கூட யோசிக்கல. அப்பாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும். அன்னைக்கு அவ்வளவு மன கஷ்டத்தோட கிளம்பி போனாரு. என்னால அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா வாழ்க்கையே நரகமாயிடும் லக்ஷ்மி. ஹேய் லூசு, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. சரி, நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். சரி, ஓகே. அண்ட் ஏதாவது ஒண்ணுனா உடனே ஃபோன் அடி. ம். பாய் லக்ஷ்மி. ஓகே, பாய். இந்தா. எனக்கு வேணாம் கார்த்திக். ஒழுங்கா சாப்பிடு. உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதுவும் எழுத்து வைக்காத. கார்த்திக், நான் வேணா தனியா போகட்டுமா? ஒழுங்கா குடி. பயப்படாத ராஜி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிஜமாவே உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா கார்த்திக்? இதுக்கு நான் பதில் வேற சொல்லணுமா? ஆமா. இந்த உலகத்திலே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே விஷயம் நீ மட்டும்தான். ஐ லவ் யூ so much. தெரியும். சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பண்ண வந்தாரா? அதோ. அண்ணே,
மதனே, என்னண்ணே இங்க நின்று ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? நேரா உள்ள வர வேண்டியதானே? உள்ள வரலான்னு தான் பார்த்தேன். ஏதோ புது ஆளை விசாரிக்கிற மாதிரி இங்க கையெழுத்து போடு அங்க கையெழுத்து போடுன்னு செக்யூரிட்டிங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்கப்பா. யாருண்ணே இது உங்களை போய் உள்ள விட மாட்டேன்னு சொன்னது? அதை விடு மதனே, வேலையில இல்லைன்னாவே வெளியாளுன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி அவங்க உள்ள விடுவாங்க? இத்தனை நாளா நான் இங்க வேலை பார்த்துருந்தாலும் இப்போ நான் ஒரு சாதாரண விசிட்டர் தானே. அதுக்குன்னு இங்க வேலை பார்த்தவங்களே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? யாருன்னு வந்து காட்டுங்கண்ணே. அட அதை விடு மதனே, சட்டம் தான் கடமையை செய்யுது, நாம நம்ம வேலையை செய்யறோம். அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு என்னண்ணே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குண்ணா? ரோட்ல பஸ் போகுது, கார் போகுது, ஆம்புலன்ஸ் போகுது, அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ணே என்னண்ணே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது கம்பெனில இருந்து கூப்பிட்டாங்களா? ஜப்பான்ல இருந்து ஜாக்கிசான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில இருந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, டைட்டில் பார்க்ல இருந்து டைசன் கூப்பிட்டாங்க. நமக்கு தான் எங்க போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆக மொத்தத்துல உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படித்தானே? அட என்னப்பா நீ, நான் கௌரவமா மூடி போட்டு பேசினா நீ திறந்து பாக்குற. இத பாரு மதனே, நம்மள மாதிரி சேல்ஸ் கலைஞர்கள் வாழ்க்கையில வறுமையும் பொறுமையும் சகஜம்தானே. அண்ணே கஷ்டத்தை கூட காமெடியா உங்க ஒருத்தரால தானே சொல்ல முடியும். அப்புறம் சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். இத்தனை வருஷமா கம்பெனிக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்த காலு இந்த பக்கமா வர வழியில கம்பெனியை பார்த்தேன். அப்படியே காலு தானா இங்க கூட்டு வந்துருச்சு. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான். என்னண்ணே ஏதாவது வேலை இருந்தால் தான் இந்த பக்கம் கிளம்பி வருவீங்களா? தம்பியை பார்க்கணும்னு கிளம்பி வர மாட்டீங்களா? சொல்லிட்டேல்ல, இனிமே வாரம் இந்த தம்பியை பார்க்கறதுக்கு அண்ணன் வந்துகிட்டே இருப்பேன். நீ வேணான்னு சொல்ற வரைக்கும் நான் வருவேன். என்ன சொல்ற? சரி வாங்கண்ணே, கேண்டீன்ல போய் ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோம். டீ எல்லாம் வேணாம் மதனு, இப்பதான் நம்ம ராஜா கடையில நல்ல டீ சாப்பிட்டேன். சரி வாங்க, நம்ம நல்லாஸ்ல போய் தெளிவான ஒரு லஞ்சை போடுவோம். லஞ்ச் எல்லாம் எதுவும் வேணாம்பா. என்னண்ணே எது கேட்டாலும் வேணாம்னு சொல்றீங்க? இப்ப என்ன, அண்ணனுக்கு நீ ஏதாவது செய்யணும், அவ்வளவுதானே. ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? அண்ணா இல்ல, அவசரமா ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது, இருக்குமா? என்னண்ணா இப்படி மூணாவது மனுஷன் கேட்கற மாதிரி கேக்குறீங்க? உரிமையா தாடனா தர போறேன். இதுக்கு என்ன இப்படி தயங்கி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்தாங்கண்ணே. மதனு, தப்பா எடுத்துக்காத. ஒரு அவசரம். வேலையில் இருக்கும்போது கடன் கேட்கறது வேற, வேலையில் இல்லாதப்போ கேட்கறது வேற. மாசம் சம்பளம் வரும், அதுல இருந்து கொடுத்துடலான்னு தெம்பா கேட்கலாம். கொடுக்குறவங்களும் கொடுத்துடுவான்னு நம்பிக்கையா தருவாங்க. இப்போ கேட்கறதுக்கே கூச்சமா இருக்குப்பா. சும்மா பார்க்கலான்னு போனாவே கடன் கேட்கத்தான் வரான்னு நினைச்சு பயந்து ஓடுறாங்கப்பா. அண்ணா நீங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாதுண்ணே. ஆமாப்பா, அவசரப்பட்டுட்டேன். இவ்வளவு கஷ்டம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. தடிக்கு விழுந்தா 1000 கம்பெனி இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடும்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே ஓட்டிருக்கலாண்ணே. பட்டா தாம்பா புரியுது, வலிக்கும் போது தான் வேதனையா இருக்கு. மதனே, என் நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கூட வந்த 3 பேருக்கும் அதே கதி தான். யாருக்கும் வேலை கிடைக்கல. சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் வீட்டில் இருக்கிறவ அதை இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டா. ஆனா அதையும் மீறி உடம்புக்கு ஏதாவது வர்றப்ப தான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னண்ணா யாருக்கு என்னாச்சு? என் பையனுக்கு தாம்பா ஒரு வாரமா ஜுரம். இவ்வளவு நாளா அவன் இந்த மாதிரி படுத்ததே இல்லை. துருன்னு இருப்பான். என்னண்ணா சொல்றீங்க? டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? மதனு, எங்க குடும்ப டாக்டர் தான், உனக்கு தெரியுமே, மங்களம் பார்மசி. அவங்கிட்ட தான் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கிட்ட தான் போய் சொல்லுவோம். 3-4 கலர்ல மாத்திரை கொடுப்பான், அதை சாப்பிட்டா சரியாயிடும். இப்ப என்னன்னு தெரியல, எந்த மாத்திரை கொடுத்தாலும் உடம்பு சரியாக மாட்டேங்குது மதனு. அண்ணா என்னண்ணா அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மதனு, நிஜமா தான் சொல்றேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்க டாக்டரை போய் பார்க்கறதே கிடையாது. இந்த மங்களம் பார்மசி தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல், டாக்டர் எல்லாமே. பாரு, எங்க போறாத நேரம் இப்ப அது கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணா சும்மா விளையாடாதீங்கண்ணே. பையனை ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டு போங்க. இந்தாங்க.
இதுல இன்னும் 2000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. மதனே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் மதனே. என்னண்ணே இதுக்கு போய்? சரி போங்கண்ணே, ஃபர்ஸ்ட் பையனை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வர சரி மதனே. போங்கண்ணே. கடவுளே, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இவனை நல்லபடியா பாத்துக்க. தூங்கலையா? ஏய் தூங்கு. தூக்கம் வரல. ஏன்? கேக்குறல்ல. தெரியல, வரல. ஒழுங்கா தூங்கு, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அப்படி சிரிச்சா? சரி, நீ தூங்கலையா? ம்ஹும். ஏய், உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. தெரியும். என்ன சொல்ற? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கே தோணுது கார்த்திக். அப்புறம் என்ன? நான் கவலைப்படுறது வேற ஒருத்தருக்காக. யார் அது? ஏன், யாருன்னு உனக்கு தெரியாதா? ம், அது ஒரு அழகான பையன். அப்படியா? என்ன பண்றான்? நம்ம கம்பெனியில தான் வேலை செய்யறான். பாருடா. சரி, அடையாளம் சொல்லு, நான் யாருன்னு சொல்றேன். அழகா இருப்பான், கண்ணுல சிரிப்பான், சிறப்பா நடப்பான், பேஸ் வாய்ஸ்ல பேசுவான். சரி, அந்த பையனை உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா? அதெல்லாம் வார்த்தையா சொல்ல முடியாது. பொண்டாட்டி, சொல்லு புருஷா. எங்க இருந்து திடீர் வந்து சேர்ந்த? புரியல. இல்ல, திடீர்னு ஒரு நாள் தொப்புனிய முன்னாடி வந்து குதிச்ச. அது வரைக்கும் எங்க இருந்த? கோவில்பட்டியில. என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை பாக்குறதுக்காக தயாராயிட்டு இருந்தேன். இப்ப யோசிச்சாலும் எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறாச்சு. இப்பதான் சிக்னல்ல ஷேர் ஆட்டோல உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப நீ என் பக்கத்துல பொண்டாட்டியே உட்காந்துட்டு இருக்க. ரிப்பீட். என்னது? இந்த டயலாக் நீ பல முறை சொல்லிட்ட. அப்படியா? சரி, நான் தூங்குறேன்னு நினைச்சு என்ன பார்த்துட்டு இருந்தல, அப்ப என்ன நினைச்ச? சொல்ல முடியாது. சொல்லுடி. ஏய், இல்ல அடிப்படின்ற. நீ என்ன வாடா போடன்னு சொல்றல, அது செல்லம். இதுவும் செல்லம் தான். பொம்பளை ஆம்பளைய டா போட்டு பேசினா அது பாசம். அதுவே ஆம்பளை பொம்பளைய டீ போட்டு பேசினா அது மோசம், அடிமைத்தனம். தப்பு தப்பு. ஏய், மெல்ல சிரி. ஏன்? டிரைவர் எதனா நினைச்சுக்க போறாரு. அவர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, ராத்திரியில அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்துச்சு, இப்ப சிரிக்குதேன்னு நினைக்க மாட்டாரா? ஆமால. ம், ராத்திரி கிளம்புறப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி பயம் இல்லைன்னு சொல்ற? அது அப்படிதான். அப்படிதானா? சில விஷயங்கள் உள்ள தோணும் கார்த்திக். இந்த நிமிஷம் எங்க அப்பாவுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படிதானா இல்லையான்னு தெரியல, ஆனா ஸ்ட்ராங்கா தோணுது. ம், இப்படி திடுதிப்புன்னு அவங்க முன்னாடி உன்னோட போய் இறங்கினேன்னா அதுதான் என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. பாத்துக்கலாம். நீ தானே கோயில்பட்டி போய் அப்பா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்த. சொன்னேன், ஆனா இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? என்ன எதனா பண்ணிடுவாங்கண்ணா? அதுவும் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. ஆனாலும் எங்க அப்பா தப்பா ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அப்புறம் வேற என்ன பயம்? இல்ல, அவங்க கோவத்துல வேற மாதிரி நடந்துகிட்டா உனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவுல பெரிய பகை ஆயிடக்கூடாதுன்னு தோணுது கார்த்திக். இல்ல கார்த்திக், உனக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஆயிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ராஜி, அவங்க சைட்ல இருந்து பார்த்தா நம்ம பண்ணது பெரிய தப்பு. அவங்க என்னை திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு கத்தி எடுத்து வெட்டினா கூட அது நியாயம் தானே எனக்கு தோணுது. கார்த்திக், சீரியஸாக தான் சொல்கிறேன். இதுக்காகலாம் நான் கோவப்பட மாட்டேன். ஏதாவது ஒன்று நடந்து அவங்க சமாதானமானா ஓகே தான். அட்லீஸ்ட் என்னை திட்டுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னா அது கூட ஓகே தான். எல்லாம் எனக்கு ஓகே தான். என்னோட ஒரே பயம் உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உன்னை அவங்க எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். ஏய், என்னாச்சு? சும்மாதான். சும்மானா?
ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் இன்னும் 15 நிமிஷத்துல ஊர் வந்துடும் சார். கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள போ. எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. பார்க்கட்டும். ஏன் ராஜி தயங்குற? உன் வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன? இல்ல கார்த்திக், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது. துணிஞ்சு வந்தாச்சு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். புரியுது. வா. கார்த்திக், எங்க அப்பா